ஓகே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோல நம்ம 5த் கொஸ்டின் அண்ட் 6த் கொஸ்டின் ஃப்ரம் எக்சர்சைஸ் 4.1 தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நான் லாஸ்ட் வீடியோல என்ன பார்த்தோம்னு சொல்லிடுறேன். ஸோ லாஸ்ட் வீடியோல நம்ம இதெல்லாம் தான் பார்த்தோம். எக்சர்சைஸ் 4.1ல ஃபர்ஸ்ட் 2 கொஸ்டின் நம்ம முடிச்சிட்டோம். இப்போ முக்கியமான விஷயம் என்னன்னா, 3 அண்ட் 4த் கொஸ்டின் ஹோம் ஒர்க். என்னால பண்ண முடியாது அது ஆன்லைன்ல. ஏன்னா ரூலர கொண்டு வர முடியாது. இந்த ஸ்கேலையும் ரூலரையும் யூஸ் பண்ண முடியாது ஆன்லைன் சொல்லி தரனால. ஸோ இந்த வீடியோ பார்க்கலன்னா அந்த வீடியோ பார்த்துட்டு இன்னைக்கு வீடியோக்கு வாங்க. ஸோ இன்னைக்கு வீடியோ நான் ஸ்டார்ட் பண்றேன். 5த் கொஸ்டின்லேருந்து ஸ்டார்ட் பண்றேன். ஃப்ரம் த கிவன் ஃபிகர் நேம் த ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து parallel lines, செகண்ட் பார்ட் intersecting lines, தேர்ட் பார்ட் வந்து பாயிண்ட்ஸ் ஆஃப் இன்டர்செக்ஷன். ஸோ இதெல்லாம் தான் சால்வ் பண்ணுவோம் நம்ம. ஃபர்ஸ்ட் parallel lines என்னன்னு சொல்லிடுறேன். parallel lines பார்த்தீங்கன்னா இப்போ என்ன சொல்லலாம் parallel linesனா இப்போ இதுவும் parallel, இந்த ரெண்டு லைனும் parallel. எப்படின்னா சப்போஸ் இதை நேம் பண்ணிடுறேனே, இது லைன் L1, L2 are parallel since they maintain a fixed distance from each other and they will never intersect. So ரெண்டே பாயிண்ட் தான். they never intersect and they have a fixed distance from each other. அந்த distance தான் இது. they have a fixed distance from each other. they have a fixed distance from each other. they maintain a fixed distance from each other. so இந்த ரெண்டு பாயிண்ட் இருந்தா parallel அர்த்தம். ஸோ இதை நான் பல வீடியோஸ்ல ஏற்கனவே மென்ஷன் பண்ணியிருக்கேன். பட் இருந்தாலும் நான் மறுபடியும் இதில் சொல்லிடுறேன். இப்போ உங்களுக்கு ரீஎம்ஃபசைஸ் பண்ண மாதிரி ஆயிடும். ஸோ இது ரெண்டும் சொன்னதுனால இப்போ இன்டர்செக்டிங் லைன்ஸ்னால என்னன்னு டக்குன்னு சொல்லிடுறேன். ரீகேப் மாதிரி இருக்கும் உங்களுக்கு. ஸோ இது ஒரு லைன் இருக்கு, இது ஒரு லைன் இருக்கு. தீஸ் லைன்ஸ் இன்டர்செக்டட் ஒன் பாயிண்ட், அவ்வளோதான். அதான் பேசிக்கா பாயிண்ட். இது ரெண்டும் இது இன்டர்செக்டட் ஒன் பாயிண்ட். இந்த பாயிண்ட்டவே பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் சொல்லுவாங்க. ஸோ திஸ் பாயிண்ட் இஸ் கால்ட் பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன். பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன். பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன், அவ்வளோதான். ஸோ இந்த லைன் L1, சப்போஸ் L3, L4ன்னு வச்சுக்கலாமே. L3 and L4 are intersecting lines. L3 and L4 are intersecting lines. அவ்வளோதான். பிகாஸ் சின்ஸ் they intersected one point. அவ்வளோதான். அந்த பாயிண்ட் பேர் என்ன ஏதாவது வச்சுக்கலாமே, எம்னு வச்சுக்கலாம். இன்டர்செக்டிங் லைன்ஸ். இன்டர்செக்டிங் லைன்ஸ், அவ்வளோதான். இதுதான் பேசிக் ஐடியா. ஸோ இன்டர்செக்டிங் லைன்ஸ் என்ன, பேரல் லைன்ஸ் என்னன்னு நான் பல வீடியோஸ்ல சொல்லியிருக்கேன். இருந்தாலும் நான் மறுபடியும் சொல்லிடுறேன். அப்பதான் இந்த கொஸ்டின் நீங்க ஈஸியாக சால்வ் பண்ண முடியுறதுக்காக. ஸோ இப்போ நான் ஸ்பேஸ் கிளியர் பண்ணிக்கிறேன். ஸ்பேஸ் நல்லா கிளியர் பண்ணிட்டேன். இன்னும் நல்லா கிளியர் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். ஓகே, இப்போ கொஸ்டினுக்கு போகலாம் நம்ம. இப்போ பேரல் லைன்ஸ் இதெல்லாம் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இன்டர்செக்டிங் லைன்ஸ் இதெல்லாம் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்புறம் பாயிண்ட்ஸ் ஆஃப் இன்டர்செக்ஷன் இதெல்லாம் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம ஒவ்வொன்றா அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப் சால்வ் பண்ணிக்கிட்டே வரலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம், நம்ம சிஸ்டமேட்டிக்காக லிஸ்ட் பண்ண போறோம். எல்லாத்தையும் சிஸ்டமேட்டிக் லிஸ்டிங் பண்ண போறோம். ஸோ அப்போ உங்களுக்கு ஈஸியாக முடிச்சிடலாம். நீங்கள் சிஸ்டமேட்டிக் லிஸ்டிங் ஒவ்வொன்றா லிஸ்ட் பண்ண போறோம், அவ்வளோதான். ஸோ உங்களுக்கு எந்த கன்ஃபியூஷனும் வராது. சிஸ்டமேட்டிக் லிஸ்டிங் டபுள் கவுண்ட்டும் பண்ண மாட்டீங்க. இது பேசிக் ஐடியா என்னன்னா டு அவாய்ட் டபுள் கவுண்ட்ஸ், டு அவாய்ட் எரர்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். எரர்ஸ்ன்னு வச்சுக்கலாம். டு அவாய்ட் எரர்ஸ் ஆர் வி கால் இட் அஸ் டபுள் கவுண்ட்ஸ். மோஸ்ட்லி டபுள் கவுண்ட் தான் வரும். டபுள் கவுண்ட் தான் நம்ம எரரா பண்ணுவோம். டு அவாய்ட் டபுள் கவுண்ட் எரர்ஸ், ஜென்ரலி டபுள் கவுண்ட் தான் மோஸ்ட்லி வரும். ஸோ அதையும் சொல்லிடுறேன். ஸோ இப்போ இதெல்லாம் அடிச்சிடுறேன். சிஸ்டமேட்டிக் லிஸ்டிங்கை நான் பண்ண போகிறோம். அதையும் சொல்லிட்டு பண்ணுறேன். ஸோ இப்போ என்னன்னா பேரல் லைன்ஸ் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பேரல்னு பார்த்தீங்கன்னா CD is parallel to F and CD is parallel to IJ. ஸோ CD EF பேரலல்னு சொல்லலாம், CD IJன்னு பேரலல்னு சொல்லலாம், EF IJயும் பேரலல்னு சொல்லலாம். ஸோ இந்த மூணு லைனுமே இப்படி போறதுனால இந்த இது மூணையும் பாருங்க. ஐஜே கொஞ்சம் இது 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 மூணும் பார்த்தீங்கன்னா CD is parallel to F, CD is parallel to IJ, EF is parallel to IJ. ஸோ எழுத போறேன்னா CDEF, CDIJ, EFIJ இதெல்லாம் தான் செட். CD and EF, CD and IJ, EF and IJ. So 3 pairs கிடைச்சது. EF and IJ. ஸோ இப்போ நான் சிஸ்டமேட்டிக்காக இதை லிஸ்ட் பண்ணிட்டேங்க. ஸோ 3 செட்ஸ் பேர்ஸ் ஆஃப் ஸ்டஃப் கிடச்சிச்சு, லைன்ஸ் கிடச்சிச்சு. இது ஒரு பேரு, இது ஒரு பேரு, அப்புறம் இது ஒரு பேர். ஸோ 3 pairs of parallel lines அப்படின்னு கூட வச்சுக்கலாம். 3 pairs of parallel lines, அவ்வளோதான். பேரலலுக்கு இப்படி கூட நீங்கள் சொல்லலாம். பேரலல்னு எழுத்தாள் இதுவும் ஒண்ணுதான். பேரலும் இப்படியும் எழுதலாம். நீங்க கொஞ்சம் ஷார்ட்டா எழுதிருக்காங்க. பேரலல்னு இப்படி எழுதுறதுக்கு பதிலா நான் வேற இதை மட்டும் எழுதுறேன், இந்த வேர்டை மட்டும் எழுதுறேன். ஸோ பேசிக்கா ஐடியா தான். ஸோ இப்போ அடுத்த கொஸ்டின் போகலாம். அதான் அடுத்த 5th கொஸ்டின்லேயே செகண்ட் பார்ட் போகலாம். இன்டர்செக்டிங் லைன்ஸ் அதெல்லாம். ஸோ CD இன்டர்செக்ட்ஸ் வித் AB அட் பாயிண்ட் P. பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட்ஸ் ஆஃப் இன்டர்செக்ஷன் வச்சு நம்ம கொஞ்சம் டக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம் இதை.
CD and AB intersect, EF and AB intersect, IJ and AB intersect, GH and AB intersect. அப்புறம் ஃபைனலா பாத்தீங்கன்னா இதே கவுண்ட்ல எடுத்துக்கணும். GH and IJ intersect. ஓகே, இப்போ நம்ம சிஸ்டமேட்டிக்கா இதை லிஸ்ட் பண்ண போறேன். உங்களுக்கு குழம்ப கூடாதுன்றதுனால நான் சொல்லிட்டேன் ஆன்சர், பட் மறுபடியும் சொல்றேன். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா CD and AB intersect. ஸோ இதை எழுதிடுறேன். CD, ஓகே, திக்னஸ் அதிகமாக வைக்கிறேன். கலர் கொஞ்சம் பிரைட் கலர் கொடுத்துருக்கேன். CD and AB intersect. CD and AB intersect. CD and AB. ஃபர்ஸ்ட் பேர் தான். நான் இந்த மாதிரி எழுத போறது இல்லை, ஏன்னா லைன் தான் நமக்கு தெரியும். இந்த கான்டெக்ட்ல யாருக்குமே லைன்னா எப்படின்னு தெரிஞ்சிருக்கும். ஸோ எவ்ரி டைம் நான் அப்படி எழுத போறது இல்லை. டபுள் ஹெடட் ஆரோ மேலே போட போறல இந்த இடத்துல. ஸோ CD and AB intersect, EF and AB intersect. அடுத்த பேர் EF and AB intersect. அப்புறம் IJ and AB intersect. IJ and AB intersect. ஃபைனலா பாத்தீங்கன்னா லைக் GH and AB intersect. GH and AB intersect. GH and AB intersect with each other. ஸோ இது எல்லாமே இது ஒரு பேரு, இது ஒரு பேரு, இது ஒரு பேரு, இது ஒரு பேரு. இப்போ நான் ஏதோ மறந்துட்டேன்னு நினைக்கிறேன், அதை பார்க்கலாம். GH IJ மறந்துட்டேன் பார்த்தீங்களா? GH IJ intersect. ஸோ GH and IJ இது ஒரு ஃபைனல் பேர். GH, and IJ இது ஃபைனல் பேர். ஸோ எத்தனை பேர்ஸ் இருக்கு பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 5 பேர்ஸ் இருக்கு. இது ஒன்று, இது ஒன்று, இது ஒன்று, இது ஒன்று, இது ஒன்று. ஸோ 5 டிக் மார்க்ஸ் இருக்கு, 5 பேர்ஸ் இருக்கு. ஸோ 5 பேர்ஸ் ஆஃப் இன்டர்செக்டிங் லைன்ஸ். ஸோ இது 5 பேர்ஸ், 5 பேர்ஸ். பேர்னா கப்பல் மாதிரி நான் இது பண்றதுனால, கிளப் பண்றதுனால பேர்னு சொல்றேன். 5 பேர்ஸ் ஆஃப் இன்டர்செக்டிங் லைன்ஸ். பேரல் லைன்ஸ் பார்த்தீங்கன்னா 1 2 3 3 பேர்ஸ் ஆஃப் பேரல் லைன்ஸ். அது எழுதிடுறேன் இங்கே 3 பேர்ஸ் எழுதுங்க. 3 பேர்ஸ் of parallel lines, 5 pairs of intersecting lines. Points of intersection அப்படியே ஃபிகரை பத்தி நீங்க சொல்லிடலாம், டயக்ராம் பத்தி. ஸோ இது ஒரு பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன், இது ஒரு பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன், இது ஒரு பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன். ஸோ we have 5 pairs of intersecting lines, but we have only 3 points of intersection. ஓகே, ஏன் இந்த மாதிரி வருதுன்னு நீங்க யோசிக்கணும். சரி, யோசிக்கலாம். நான் எல்லாரையும் என்கரேஜ் பண்றேன் இந்த மாதிரி யோசிக்கணும். நீங்க இப்ப யோசிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் கொஞ்சம் டைம் கொடுத்தேன் அதுக்கு தான். ஸோ இப்போ நான் ஆன்சர் ரிவீல் பண்ண போறேன். இப்போ நீங்க பாஸ் பண்ணிட்டு யோசிச்சாலும் நல்ல விஷயம் தான். ஸோ ஆன்சர் என்னன்னா, இப்போ பாத்தீங்கன்னா ஆர் தான் இதுல பெக்யூலரான பாயிண்ட் பாத்தீங்கன்னா. R is the culprit. ஸோ ஏன்னா பாத்தீங்கன்னா இப்போ ஏபி ஐஜேக்கும் அதான் பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன், ஜிஹெச் ஏபிக்கும் அதான் பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன், ஜிஹெச் அண்ட் ஐஜே அதுக்கும் அதான் பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன். ஸோ பாத்தீங்கன்னா எந்தெந்த பாயிண்ட்டுக்குலாம் ஐஜே அண்ட் ஏபி, ஜிஹெச் அண்ட் ஏபி, ஜிஹெச் அண்ட் ஐஜே, இந்த 3 பாயிண்ட்டுக்குமே எந்தெந்த பாயிண்ட் நான் சொல்லிடுறேன். இதுக்கும் சரி, இதுக்கும் சரி, இதுக்கும் சரி, இந்த 3 செட் ஆஃப் இன்டர்செக்டிங் லைன்ஸ்க்குமே காமன் பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் பாத்தீங்கன்னா ஆர்னு. ஸோ அதான் கிரீன்ல மார்க் பண்ணிருக்கேன். So R is the common point of intersection for all these 3 pairs, IJ and AB, GH and AB, GH and IJ. அதிலே உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், GH and IJ, GH and AB, IJ and AB. So R is common point of intersection சொல்லுவாங்க. Common point of intersection. Common point எப்படி எழுதிக்கிறேன்? Point of intersection for 3 pairs of lines, intersecting lines. Intersection, okay. Intersection for 3 pairs of 3 pairs அதோட விட்டுறேன். 3 pairs of intersecting lines தான் ஆப்வியஸான ஸ்டேட்மெண்ட். காமன் பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் ஃபார் 3 pairs of lines, அவ்வளவுதான். ஸோ ஆர் தான் அந்த இன்சைட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இன்னைக்கு வீடியோல பாத்தீங்கன்னா நம்ம 5th கொஸ்டின் கம்ப்ளீட்டா முடிச்சிட்டோம். அடுத்த வீடியோ நம்ம 6th கொஸ்டின் தான் போட போறோம். ஸோ இன்னைக்கு வீடியோ அவ்வளவுதான். அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.